விடிய விடிய பெய்த கனமழையால் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். மழை தண்ணி நிறைய தேங்கி போய் கிடக்கு. ஒரு வாரமாக பெய்ஞ்ச மழையில் தண்ணியெல்லாம் வடியல் அப்படியே தேங்கி நிற்குது. வெடிகால் கிடையாது. பிள்ளைங்களை வச்சுட்டு நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பள்ளிக்கூடம் போகிறேன்னா இந்த வழிதான் பிள்ளைங்க வரணும். தண்ணி ரொம்ப இதாக கிடக்குது. அதை நீங்கள் சரி செஞ்சு தண்ணி வடிகால் பண்ணி இது தண்ணி எனக்கு போகிறதுக்கு ரெண்டாயிரம் வெளி பண்ணுங்க. ரெண்டாவது பிள்ளைங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறனால தண்ணியில் தான் நடந்து வராங்க, தண்ணியில் தான் போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு தண்ணி வேற உள்ளார ஏறுது. பூச்சி பாம்பு போட்டாலும் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. பயமாக இருக்குது எங்களுக்கு. இது உடனடியாக நீங்கள் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து இதை சரி பண்ணுங்க தான்மையோட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் மொய்தீன் வழங்க கேட்கலாம். மொய்தீன், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். தற்பொழுது வங்கக்கடலில் இலங்கை அருகே சிட்வா புயல் உருவாகி உள்ளதால் திருவாரூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக முத்துப்பேட்டை பகுதியில் நேற்று மாலை துவங்கிய கனமழை விடிய விடிய கொட்டி தீர்த்தது. தற்பொழுதும் தொடர்ச்சியாக இப்போது மழை விடாமல் பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் முத்துப்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு தெற்குக்காடு பகுதி மழைநீர் சுமார் 20 வீடுகளை சூழ்ந்து நிற்கிறது. மேலும் அப்பகுதியில் வடிகால் தோர்ந்து மழைநீர் வெளியேற முடியாமல் உள்ளதால் அங்கு வசிக்கும் மக்கள் அன்றாட பணிகளை செய்ய முடியாமல் பரிதவித்து வருகின்றனர். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியோர்களை வைத்துக் கொண்டு உணவு போன்ற தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் பரிதவித்து வருகின்றனர். எனவே அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு உடனடியாக தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும். இதற்கு நிரந்தர தீர்வாக வடிகாலை தூர்வாரி சுத்தம் செய்து தர வேண்டும். மேலும் சாலை வசதிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று அப்போது மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மொய்தீன்.